ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைத்தங்காய் பொரியல் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வத்த குழம்போட ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பைத்தங்காய் பொரியல் செய்யறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பைத்தங்காய் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி தான் இருக்கும் பைத்தங்காய். இதை நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாதி கட் பண்ணி வச்சுட்டேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக வச்சுருங்க. இப்போ இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு வேளை உங்ககிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பைத்தங்காயை சேர்த்துலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இப்படி தெளிச்சு விட்டுக்கோங்க. இப்போதான் காய் வேகிறதுக்காக இந்த தண்ணி போதும். வேணும்னா அப்புறமா நீங்க தெளிச்சுக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இதே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க, வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாதி வெந்திருக்கு. ஒரு தடவை இந்த மாதிரி நடுவில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்பதான் நல்லா வேகும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இதே இருக்கட்டும். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. அப்புறம் வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்ப அது வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். இப்ப மிக்சி ஜார்ல தேங்காய் இந்த அளவு நான் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லா காரமா இருக்கும், அதனால நான் 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சா போதும், தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. பல்ஸ் மோட்ல போட்டு நீங்க அரைச்சிங்கனாலே போதும். இப்ப நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்ப அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்ப இதை நம்ம பொரியல்ல சேர்த்துக்கலாம். இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நல்லா வெந்திருக்கு. இப்ப ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம அந்த தேங்காய் துருவலை இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், நல்லா வெந்துருச்சு. இப்ப லாஸ்டா நம்ம அந்த தேங்காய் துருவலை இதுல சேர்த்துட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா அது கலந்து விடுறப்பவே அந்த பூண்டு ஜீரகம் இதோட வாசனை எல்லாம் நல்லா வருதுங்க. நல்லா சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம வாசனை சேர்க்கறதுக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு இப்ப கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டா இருக்கு, நான் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்ப ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். பைத்தங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்டா வந்திருக்கு. இது பைத்தங்கான்னு சொல்லுவாங்க, காராமணி பொரியல்னு சொல்லுவாங்கங்க. இது ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. நல்லா வாசனையாவும் மணமாவும் இருக்கு. நல்லா காரசாரமா இருக்கு. இதோட வத்த குழம்பு ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும்.
இந்த பைத்தங்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.